இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆர்டினோ நானோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி ஒரு MQ2 சென்சார், அந்த சென்சாரையும் ஃப்ளேம் சென்சார், இந்த ரெண்டு சென்சாரையும் யூஸ் பண்ணி இந்த பஸரை நம்ம வந்து அலார்ம் பண்ண போகிறோம். அதுக்குள்ள ப்ரோக்ராம் வந்து அந்த ரெடி பண்ணியிருக்கோம். இந்த இருக்கிற ப்ரோக்ராம் வந்து ஆர்டினோல பூட் பண்ணியாச்சு. நாங்கள் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து சொல்கிறோம், நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, சால்ட்ரிங் வழக்கம் போல் நம்ம பண்ண போகிறோம். இதில் யூஸ் பண்ணி பின் நம்பர்ஸ் இதில் மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து பஸரோட பின் வந்து 10, ஸ்மோக் பின்னு வந்து A0, ஃப்ளேம் பின் வந்து 2. இதுதான் அதோட பின்ஸு. ஸோ வந்து சால்ட்ரிங் வந்துட்டு ஒர்க் ஆகுது காமிக்கேன். லெட்ஸ் மேக் எ ப்ராஜெக்ட். அவுட்புட் இல்லை. ஸோ அதனால் நான் மைக் கொண்டு போய் பஸர்கிட்ட வைக்கணும். ஓகேவா? பஸர்கிட்ட மைக் வந்து வச்சாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து தீப்பெட்டி வச்சு ஃபயர் பண்ணுறேன். சவுண்டு உங்களுக்கு டிடெக்ட் ஆகுது, கேட்கும். ஸோ சவுண்டு கட்டிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்மோக். ஸோ இப்போ MQ2 சென்சார் டிடெக்ட் பண்ணதுக்காண்டிக்கு நம்ம இப்போ அடுப்பில் போய் ஸ்டவ்வில் கொண்டு போய் அது கேஸோட ஸ்மெல்லை வந்து டிடெக்ட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், MQ2 சென்சாரை கொண்டு போய் இதில் வச்சுருக்கேன். ஆனால் ஒரு சின்ன சிக்கல் ஆகிடுச்சு. ப்ரோக்ராமிங்கில் பஸர் வந்து MQ2 சென்சார் டிடெக்ட் ஆச்சுன்னா அடிக்கணுங்கிற ஒரு கமெண்டை கொடுக்க மறந்துடுச்சு. ஸோ வந்து அதில் க்ரீன் லைட் விட்டு எடுக்கிற மாதிரி கொண்டு எடுக்கணும். நான் இதை ஃப்ளேம் ஆகணுமோ வருது. ஸோ க்ரீன் லைட் ஆனால் ஸோ கேஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதை டிடெக்ட் பண்ணதுக்கு அது ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால, ஹை ஃப்ளேமில் இருக்கிறதுனால ரெடி பண்ண முடியல. அது அந்த ஒரு பட்சத்துக்கு கண்டிக்கு இது தீப்பெட்டி மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஃபயர் பண்ண போகிறோம்.
So experiment will be success. Thanks for watching.